நாம இது வரைக்கும் 5 யூனிட் பார்த்திருக்கோம். சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், திறனாய்வியல், நாட்டுப்புறவியல். இப்ப கடைசியா நாட்டுப்புறவியல் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா படிங்க. கண்டிப்பா நம்மளால முடியும், வெற்றி பெற முடியும். மன உறுதியோடு படிங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். சரிங்களா? இப்ப நாட்டுப்புறவியல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சங்க இலக்கியம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், அதுவும் அப்படியே நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்ப கொஞ்சம் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டே இருங்க. வீக்லி ஒன்ஸாவது எடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? அப்பதான் நமக்கு நம்ம படிச்சது அப்படியே நமக்கு ஞாபகம் வரும். ரீகால் பண்ண நல்லா ஞாபகம் வரும். சரிங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இக்கால இலக்கியம் யூனிட் 6 6வது யூனிட் இக்கால இலக்கியம்னு பார்க்கிறோம். இந்த இக்கால இலக்கியத்துல என்னென்ன இருக்குன்னா கவிதை. சரிங்களா? கவிதை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. புது கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை, இந்த மாதிரி கால கவிதைகள்னு சொல்லிட்டு நிறைய கவிதைகள். முதல்ல கவிதைன்னு ஆரம்பிச்சது அப்படியே வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. இப்ப ஹைக்கூ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அடுத்தது இதுல கவிதைக்கு அப்புறம் சிறுகதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் புதினம். இந்த யூனிட்ல புதினம், நாடகம், விருதுகள், இந்த 5 வகையான முக்கியமான தலைப்புகள்ல இருந்து நம்ம வரிசையா 1 by 1 விளக்கமா பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? முதல்ல பார்க்க போறது புது கவிதை. கவிதையில புது கவிதையின் தந்தை யாருமா? உங்களுக்கே தெரியும், பாரதியார். இந்த புது கவிதையை முதல்ல உருவாக்குனவர் யாருன்னா, தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதியார் தான். சரிங்களா? இந்த புது கவிதை முதல்ல கவிதைங்கிற வடிவத்துலதான் எழுதிட்டு இருந்தாங்க அறிஞர்கள். அதுக்கப்புறம் இந்த புது கவிதை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தவர் யாருன்னா பாரதியார். கவிதை துறையில ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த புது கவிதை தோன்ற ஒரு காரணமா இருந்துச்சு. காலப்போக்குல கவிதை துறையில அப்படியே முன்னேற்றம் 1 by 1 இப்ப நம்ம அறிவியல் முன்னேற்றம் அந்த மாதிரி எல்லாமே முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு அடுத்து பெஸ்டா என்ன செய்யலாம், அடுத்து இதை விட பெஸ்டா எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி தான் தமிழக கவிதையில் மலர்ச்சி பெற்ற இப்புதுமைக்குதான் என்ன பெயர்? புது கவிதை. இது எப்ப தோன்றியதுன்னா 1960. 1960 தான் இந்த புது கவிதை ஒரு மலர்ச்சி பெற்று உருவாகுது. ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா நியூ பொயட்ரி, மாடர்ன் பொயட்ரி அப்படின்னு சொன்னதுனால தமிழ்ல புது கவிதை அப்படிங்கிற முயற்சியினால தமிழ்ல புது கவிதை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆங்கிலத்துல நியூ பொயட்ரி, மாடர்ன் பொயட்ரி. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இந்த புது கவிதை எழுந்த ஆரம்ப காலகட்டத்துல யாப்புனா நமக்கு தெரியும். யாப்பின் முறைகள், அந்த யாப்பு விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படாம எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த மாதிரி நமக்கு தமிழ்ல இலக்கணங்கள் இருக்கு. அதை ஒட்டி அமைந்திருக்கணும். அப்பதான் அது கவிதை முழுமை அடையும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி யாப்பு முறைகளுக்கு கட்டுப்படாம கவிதை உணர்வுகளுக்கு சுதந்திரமான எழுத்துருவம் கொடுக்கும் இப்படைப்பு தான் படைப்பு முயற்சி வசன கவிதை அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த இலக்கணங்கள்லாம் இல்லாம உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுத்துக்களால் ஆன அந்த கவிதை தான் வசன கவிதை அப்படின்னு அழைக்கப்பட்டது. யாப்பில்லா கவிதைன்னு சொல்லலாம், இலகு கவிதை, கட்டிலடங்கா கவிதைன்னா என்னது? எந்த ஒரு இலக்கண வகைகளுக்கும் உட்படாம அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கு. யாப்பில்லா கவிதை, இலகு கவிதை, கட்டிலடங்கா கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இந்த வசன கவிதை. புது கவிதை, வசன கவிதை, இது எல்லாமே நம்ம இந்த புது கவிதைக்குள்ளதான் அடங்கும். மரபு ரீதியான யாப்பிலக்கணத்தோடு ஒட்டிய கவிதைகளிலிருந்து மாறுபடும் இக்கவிதை படைப்பு தான் புது கவிதை. யாப்பிலக்கணத்தோடு அமைந்த கவிதை இலக்கணத்திலிருந்து மாறுபட்டு அமைந்ததுதான் இந்த புது கவிதை அல்லது வசன கவிதை. இன்னும் என்ன சொல்லலாம்? யாப்பில்லா கவிதைன்னு சொல்லலாம், இலகு கவிதைன்னு சொல்லலாம், கட்டிலடங்கா கவிதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே இது வேறு பெயர்கள். இது மாறுபட்ட படைப்பு தான் இந்த புது கவிதை. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, ஜோதிமிக்க நவக்கவிதை அப்படின்னு சொல்றவர் யாரு? பாரதியார். முக்கியமா இது கேட்டிருக்காங்க கடந்த TRB எல்லாம். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, ஜோதிமிக்க நவக்கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு நமக்கு யாரு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர், இந்த வரிகளை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா பாரதியார்.
காட்சிகள் வசன கவிதை தொகுப்பை உருவாக்கியவர் யாருதான்? பாரதியார். காட்சிகள் என்ற வசன கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? பாரதியார். புதுக்கவிதையின் தந்தை பாரதியார் பார்த்தோம். வடிவம் மாறினும் சக்தி மாறுவதில்லை, எங்கும் எதனிலும் எப்போதும் எல்லாவித தொழில்களும் காட்டுவது சக்தி அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். பாடல் வரிகளை கொடுத்துட்டு நமக்கு என்ன செய்வாங்க? யாருன்னு கேட்பாங்க. பொருந்தாத பொருள்களை பொருத்தி வைத்து அதிலே இசை உண்டாக்குதல் தான் சக்தி அப்படின்னு சொல்றவர் பாரதியார். அந்த பொருள் பொருந்தவே பொருந்தாது, அதை பொருத்தி அதிலே ஒரு இசை உருவாக்குறது தான் சக்தி அப்படின்னு சொல்றவர் பாரதியார். இவர் ரவீந்திரநாத் தாகூரோட போட்டி போடுறதுல ஆர்வம் மிக்கவரா இருந்தாரு. அமெரிக்க கவி வால்ட் விட்மனின் புள்ளின் இதழ்கள், முக்கியமா புள்ளின் இதழ்கள் அப்படிங்கிற கவிதை தான் பாரதியை ரொம்ப கவர்ந்த பாதித்த நூல் அப்படின்னு சொல்லலாம். யாருது? வால்ட் விட்மனின் புள்ளின் இதழ்கள் அப்படிங்கிற கவிதை தான். சரிங்களா? இந்நூல் தந்த ஊக்கத்தினால்தான் என்ன செய்யறாரு? பாரதி வசன கவிதைகள்லாம் எழுதவே ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? பாரதி புதுக்கவிதை எழுத தூண்டியது எந்த நூல் அப்படின்னு கேட்டா புள்ளின் இதழ்கள். யாருடையது? வால்ட் விட்மன். இவர் எந்த நாட்டு கவிஞர்? அமெரிக்க நாட்டு கவிஞர். பாரதிக்கு பிறகு புதுக்கவிதை முயற்சியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டவர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. இந்த புதுக்கவிதை முதல்ல ஆர்வத்தோடு ஈடுபட்டு உருவாக்குனது பாரதி. பாரதிக்கு அடுத்து பிச்சமூர்த்தி. பிக்ஸு என்ற பெயரில் கவிதைகள் எழுதினார். யாரு? பிச்சமூர்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிக்ஸு. இவரோட புகழ்பெற்ற கவிதை எதுனா கிளிக்கூண்டு. முக்கியமா கிளிக்கூண்டு என்ற கவிதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. கிளிக்கூண்டு. பெண்மையை வியக்கும் பெண்ணை எண்ணி இயங்கும் அகத்துறை கவிதைகளை அதிகம் எழுதியவர் குப்பாரா. குப்பாரா அப்படிங்கிற ஒரு பெண்களை பற்றி தான் அதிகமா இயக்கும் பெண்ணை எண்ணி இயங்கும் அகத்துறை கவிதைகளை, பெண்கள் சம்பந்தமான கவிதைகளை எழுதுவதில் அதிகம் ஈடுபாடு காட்டியவர் யாருன்னா குப்பாரா. கிராமிய காதலர்கள் பற்றி கிராமிய பாங்கான முறையில் கவிதை எழுதியதில் வெற்றி கண்டவரும் குப்பாரா தான். கிராமிய காதலர்கள், கிராமத்துல நடக்கிற காதல் கதைகளை கவிதை எழுதுவதுல விருப்பம் காட்டியவர் குப்பாரா. வசன கவிதை சம்பந்தமாய் கருத்து மோதல்களுக்கு களம் அமைத்து கொடுத்த பெருமை கானாசுக்கு உரியது. கானா சுப்பிரமணியன் இவர் என்ன சொல்றாருன்னா, வசன கவிதை புதுக்கவிதை எல்லாம் ஒண்ணுதாமா, மோதல்களுக்கு களம் அமைத்து கொடுத்த பெருமை. களம்னா என்னது? ஒரு வடிவம் கொடுத்த பெருமை இவரோட யாரை சாரும்னா கானாசுவதான் சாரும். மயன் என்ற பெயரில் வசன கவிதை எழுதியவர் கானாசு. மயன் என்ற பெயரில் கவிதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க நமக்கு. கானாசு ஞாபகம் வச்சுக்கலாம். 1940களில் புதுக்கவிதை புது வேகத்தோடு வளர இடம் கொடுத்த இதழ் கலாமோகினி. இந்த புதுக்கவிதை வளர்வதற்கு இடம் கொடுத்த இதழ், வளர்வதற்கு ஊக்கம் கொடுத்த இதழ் எதுன்னா கலாமோகினி தான். அகல்யா முதலிய அற்புதமான கவிதைகளை எழுதியவர் சாத்துசு யோகியார். தமிழ் குமரி அகல்யா என்ற கவிதைகளை எழுதியவர் யார்? இதெல்லாம் நமக்கு என்ன கேட்பாங்க அதிகமானா, கவிதை பெயரை கொடுத்துட்டு யார் எழுதியது, இதுதான் அதிகமா நமக்கு கேட்பாங்க. கவிதை, சிறுகதை, நாவல், இது எல்லாமே நம்ம இந்த யூனிட்ல முழுமையா யார் எழுதியது, யாருக்கு கவிதை வடிவம் கொடுத்தது கவிதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் 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 இதேதான் நமக்கு கேள்வியா வரும். சரிங்களா? அதனால நம்ம இதுல நீங்க திரும்ப திரும்ப படிச்சா நம்ம கேள்வி படிக்கும் போது அந்த பதில் ஞாபகம் வரும். நீங்க வேணா ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம திரும்ப திரும்ப ஒண்ணு படிச்சிருந்தோம்னா அந்த புதுக்கவிதை பேரை கேட்ட உடனே நமக்கு புள்ளின் இதழ்கள், சரிங்களா, யாருது அப்படின்னு சொல்லிட்டு வால்ட் விட்மன் அவரோட புள்ளின் இதழ்கள் தான் பாரதியை புதுக்கவிதை எழுத தூண்டியது. அந்த மாதிரி நம்ம ஒன்று திரும்ப 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 படிக்கும் போது அந்த கேள்வி படிக்கும் போதே நமக்கு பதில் ஞாபகம் வந்துடும். ஆப்ஷனே பார்க்க தேவையில்லை, ஞாபகம் வந்துடும். அதனால நமக்கு தேவை முக்கியமா ரிப்பீட். திரும்ப 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 படிக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கணும்.
ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஞாபகம் முக்கியம் முக்கியம். சரிங்களா? வால்ட் விட்மன் எழுதிய புள்ளின் இதழ்கள் நூலை மனிதனை பாடுவேன், அந்த புள்ளின் இதழ்கள்ல இருக்கிற கருத்துக்களா மனிதனை பாடுவேன் அப்படின்னு அத தமிழாக்கியவர் யாருன்னா சாத்துசு யோகியார். வால்ட் விட்மனோட புள்ளின் இதழ்கள் நூலை மனிதனை பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழாக்கம் படுத்தியவர் யாருன்னா சாத்துசு யோகியார். புதுக்கவிதை புதிய மறுமலர்ச்சியும் இயக்க வேகமும் வலிமையும் பெறுவதற்கு வித்திட்ட இதழ் எழுத்து. வளர்ச்சி பெற புதுக்கவிதை வளர்ச்சி பெற உதவிய இதழ் எது அப்படின்னா கலாமோகினின்னு பார்த்தோம். வளர இடம் கொடுத்த இதழ் ஃபர்ஸ்ட் முதல்ல கலாமோகினி. அதுக்கடுத்து புதிய வேகத்தோடு இன்னும் அடுத்தடுத்து முன்னேற்றம் அடையறதுக்கு உதவியாக இருந்த இதழ் எதுனா எழுத்து. பெட்டிக்கடை நாரணன் என்ற புகழ்பெற்ற கவிதை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. முக்கியமா கேட்டிருக்காங்க. பெட்டிக்கடை நாரணன். பசுவையா என்ற பெயரில் புதுக்கவிதைகள் எழுதியவர் சுந்தர் ராமசாமி. இதுவும் முக்கியம். இதெல்லாமே கவிதைகள் முக்கியம். வசன கவிதையை முதலாக கண்டுபிடித்தவர் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். ஏன்னா இவரோட கவிதை வச்சுதான் பாரதியார் புதுக்கவிதை எழுதவே ஆரம்பிச்சாரு. வசன கவிதை என்பது கவிஞன் தன் உணர்வை தோன்றிய போக்கில் சிதற விடுவதாகும் அப்படின்னு சொல்றவர் கைலாசபதி. சும்மா அந்த இலக்கணம் முறைப்படி அது இதுன்னு பார்க்காம மனம் போன போக்கில் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதுறது தான் வசன கவிதை அப்படின்னு சொல்றவரு கைலாசபதி. பிச்சமூர்த்தியோட புகழ்பெற்ற கவிதை நூல் காட்டுவாத்து. முக்கியம். காட்டுவாத்து என்ற கவிதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. புதுக்குறள்கள் என்னும் புதுக்கவிதை தொகுப்பை வெளியிட்ட இதழ் எழுத்து. நா. பிச்சமூர்த்தியின் கவிதை நூல் வழித்துணை. இது முக்கியமா. காட்டுவாத்து வழித்துணை இதெல்லாம் நா. பிச்சமூர்த்தியோடது. முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டுவாத்து வழித்துணை நா. பிச்சமூர்த்தி. மனப்பாடமே பண்ணிக்கலாம். நாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ண முடியாது, எனக்கு புரியுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில முக்கியமானதையாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் ரிஜெக்ட் பண்றதுக்காவது நமக்கு வசதியா இருக்கும். நரகம் என்ற நெடுங்கவிதை எழுதியவர் சி. மணி. நரகம் அப்படிங்கிற நெடுங்கவிதை எழுதியவர் சி. மணி. இவர் எழுதிய இன்னும் கவிதை நூல்கள் 2 வரும் போகும் ஒளிச்சேர்க்கை. நரகம் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை. யாரு? சீமணி. அது இல்லாத பச்சையம் அப்படிங்கிற கவிதையை எழுதியிருக்காரு சீமணி. வே. மாலி என்ற பெயரில் கவிதைகள் எழுதியவரும் சீமணி தான். அவர் மணி மாலி அப்படிங்கிற பெயர்லேயே வே. மாலி அப்படிங்கிற பெயரிலும் கவிதைகள் எழுதியிருக்காரு. கோடை வயல் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். கோடை வயல் தீசோ வேணுகோபாலன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெடில்ல வருது, நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். கோடை வயல்னா தீசோ வேணுகோபாலன். எஸ். வைத்தீஸ்வரன் எழுதிய கவிதை நூல்கள் உதயநிழல், நகரச்சத்தவர்கள். பசுவையா எழுதிய கவிதை நூல்கள் நடுநிசி நாய்கள், யாரோ ஒருவனுக்காக. முக்கியமா நடுநிசி நாய்கள்லாம் கேட்டிருக்காங்க. நடுநிசி நாய்கள் என்ற நூலின் ஆசிரியர் பசுவையா. நூலை கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்பாங்க, ஆசிரியரை கொடுத்துட்டு நூலை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. பசுவையா எழுதிய கவிதை நூல்கள் கொடுத்து நடுநிசி நாய்கள், கோடை வயல், பச்சையம். சரிங்களா? இந்த மாதிரியும் நம்ம மாற்று இதயம் இந்த மாதிரியும் கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்தாலும் நம்மளால எழுத முடியணும். பிரமிழ் எழுதிய கவிதை நூல்கள் கண்ணாடியுள்ளிருந்து கைப்பிடியளவு கடல். கண்ணாடியுள்ளிருந்து கைப்பிடியளவு கடல். யாரு? பிரமிழ். சீசு செல்லப்பா தொகுத்த கவிதை நூல்கள் நீ இன்றி இருந்தால் மாற்று இதயம். மாற்று இதயம்லாம் முக்கியம். மாற்று இதயம் யாருடையதுன்னா சீசு செல்லப்பா கவி தொகுத்த கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தா நீ இன்றி இருந்தால் மாற்று இதயம். முதலில் புதுக்கவிதை எழுதிய ஆங்கிலேயர் அமெரிக்காவை சேர்ந்த வால்ட் விட்மன். இதேதான் திரும்ப நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். பாரதிக்கு வழிகாட்டி யாரு? வால்ட் விட்மன் தான். புதுக்கவிதைக்கு தொடக்கத்தில் இருந்த வேறு பெயர்கள் உரைப்பா, உரைவீச்சு, சொற்கோலம், குறும்பா, பேச்சு நிலைப்பா, சுதந்திரப்பா, விடுதலைப்பா. இதெல்லாம் வேறு பெயர்கள். ஆரம்பத்துல நம்ம யாப்பிலடங்கா கவிதை இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இலகு கவிதை, யாப்பிலா கவிதை, கட்டிலடங்கா கவிதை அப்படின்லாம் பார்த்தோம். வசன கவிதைக்கு வேறு பெயர்கள். அதே மாதிரி புதுக்கவிதைக்கு தொடக்கத்தில் இருந்த வேறு பெயர்கள்னு பார்த்தோம்னா உரைப்பா, உரைவீச்சு, சொற்கோலம், குறும்பா. வசன கவிதையிலிருந்து வந்ததுதாம்மா புதுக்கவிதை. குழப்பிக்காதீங்க. இந்த புதுக்கவிதைக்கு இருந்த வேறு பெயர்கள்னு பார்த்தோம்னா உரைப்பா, உரைவீச்சு, சொற்கோலம், குறும்பா, பேச்சு நிலைப்பா, சுதந்திரப்பா, விடுதலைப்பா.
முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் மணிக்கொடி. முதல்ல புதுக்கவிதையை வெளியிட்ட இதழ் எதுன்னா மணிக்கொடி. சரிங்களா? நாம பார்த்தோம் கலாமோகினி, எழுத்து, நிறைய இதழ்கள். ஃபர்ஸ்ட் வளர்றதுக்கு உதவியா இருந்தது கலாமோகினி, அதுக்கப்புறம் எழுத்து. இப்ப புதுக்கவிதையை வெளியிட்ட இதழ் எதுனா மணிக்கொடி. புதுக்கவிதையை கவிஞர் பிரமிழ் சுயேச்சா கவிதைன்னு சொல்றாரு. புதுக்கவிதை சுயேச்சா கவிதை என்று அழைத்தவர் யார்? யாரு? பிரமிழ். 1955 சரஸ்வதி இதழின் ஆண்டு மலரில் புதுக்கவிதை என்ற சொல்லினை முதலாக கானாசு பயன்படுத்துறாரு. சரிங்களா? முதல்ல புதுக்கவிதை அப்படிங்கிற சொல்ல சரஸ்வதி அப்படிங்கிற இதழோட ஆண்டு மலர்ல பயன்படுத்துறாரு. யாரு? கானாசு. நா. பிச்சமூர்த்தியினோட முதல் வசன கவிதை எதுனா காதல். நா. பிச்சமூர்த்தியின் முதல் வசன கவிதை நூல் எதுனா காதல். நா. பிச்சமூர்த்தியோடது காதல். ஞாபகம் வச்சுக்கோங்க. வசன கவிதை குறித்த விவாதங்களுக்கு தளம் அமைத்து தந்தவர் கானாசு. கோடை வயல் யாருதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தா ஞாபகம் இருந்துச்சா? தீசோ வேணுகோபாலன். சீமணியின் முதல் கவிதை முக்கோணம். நகுலனின் முதல் கவிதை காத்த பானை. தீசோ வேணுகோபாலனின் முதல் கவிதை கவி வேதனை. கவி வேதனை அவரோட எல்லாம் பாருங்க. கவி வேதனை. தருமு சிவராமனின் முதல் கவிதை நான். தருமு சிவராமனோட முதல் கவிதை நான். நிறைய இருக்குதுங்க மேடம். இப்படியே நீங்க 2-3 முறை படிங்க. நமக்கு அந்த படிக்கும் போதே நமக்கு ஞாபகம் வரும். எஸ். வைத்தீஸ்வரனின் முதல் கவிதை கிணற்றில் விழுந்த நிலவு. கிணற்றில் விழுந்த நிலவு யாருது? எஸ். வைத்தீஸ்வரன். புதுக்கவிதைகள் வெளியீட்டினுக்கு எழுத்து பத்திரிகை மூலம் தொடர்ந்து பணியாற்றிய எழுத்துனாவே சிசு செல்லப்பா தான். உங்களுக்கு ஞாபகம் வரும். எழுத்து இதழ்னாவே யாருது? சிசு செல்லப்பா தான். எழுத்து பிரசுரம் என்ற நிறுவனத்தை தொடங்கி புதுக்கவிதை நூல்களை வெளியிடுறாரு. பிரசுரம் அப்படி எழுத்து பிரசுரம் அப்படிங்கிற நிறுவனத்தையே ஆரம்பிச்சு புதுக்கவிதை நூல்கள்லாம் அதுல வெளியிடுறாரு. தமிழில் முதல் புதுக்கவிதை தொகுப்பு எதுனா காட்டுவாத்து. காட்டுவாத்து யாருது? நா. பிச்சமூர்த்தி. எது நம்ம பார்த்தோம். சிசு செல்லப்பா பதிப்பித்த புதுக்கவிதை தொகுப்பு புதுக்குறள்கள். சிசு செல்லப்பா பதிப்பித்த புதுக்கவிதை தொகுப்பு எதுனா புதுக்குறள்கள். 1970 வெளியான கசடத்தபர இதழ் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு உதவியது. கசடத்தபர அப்படிங்கிற இதழ் தான் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு உதவியது. கசடத்தபர இதழில் புகழ்பெற்ற கவிதைகளை எழுதியவர் யாருன்னா ஞானக்கூத்தன். இந்த இதழ்ல புகழ்பெற்ற கவிதைகளை எழுதியவர் யாருன்னா ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தனோட கவிதை நூல்கள் எதுனா அன்று வேறு கிழமை, கடற்கரையில் சில மரங்கள், பென்சில் படங்கள், மீண்டும் இவர்கள், என் உளம் உற்ற நீ, இன்பர் உலகம். இதெல்லாம் இவரோட ஞானக்கூத்தனோட கவிதை நூல்கள். அம்மாவின் பொய்கள் என்னும் புகழ்பெற்ற கவிதை எழுதியவர் ஞானக்கூத்தன். அம்மாவின் பொய்கள். அம்மாவின் பொய்கள் யாருன்னா ஞானக்கூத்தன் அப்படின்னு ஒரு சிலதை அப்படியே ஞாபகம் வைங்க. ஆத்மா நாம் எழுதிய புகழ்பெற்ற கவிதை நூல் காகிதத்தில் ஒரு கோடு. ஆத்மா நாம் அவர் எழுதிய ஒரு புகழ்பெற்ற கவிதை நூல் எதுனா காகிதத்தில் ஒரு கோடு. கலாப்பிரியா எழுதிய புகழ்பெற்ற கவிதை நூல்கள் எட்டயபுரம், சுயம்பரம், உலகெல்லாம் சூரியன். எட்டயபுரம், சுயம்பரம், உலகெல்லாம் சூரியன் யாருடையது? கலாப்பிரியாவோடது. கோவையிலிருந்து 1971 ஆண்டு வெளியான வானம்பாடி கவிதை இதழ் சமுதாய அவலங்களையும் சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வெளியிடுவதற்கு முன்னுரிமை கொடுத்தது. சரிங்களா? அந்த இதழ்ல சமூக பிரச்சனைகளுக்கும் அதுக்குண்டான தீர்வுகளையும் சொல்லிதான் இந்த வானம்பாடி கவிதை இதழ். அகநிலை கவிஞர்கள் யாருன்னா எழுத்துக்கால கவிஞர்கள் தான் அகநிலை கவிஞர்கள். வானம்பாடி கால கவிஞர்கள் புறநிலை கவிஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எழுத்துக்கால கவிஞர்கள் அகநிலைனும் வானம்பாடி கால கவிஞர்களை புறநிலைன்னு சொல்லலாம். மன உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் தான் எழுத்துக்கால. மன உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க இந்த எழுத்துக்கால கவிஞர்கள். சமுதாய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க வானம்பாடி கவிஞர்கள். சரிங்களா? எப்படி வேரியேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம இப்ப புதுக்கவிதைனா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொருத்தரா நம்ம அறிஞர்கள் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் என்னதுன்னா சுப்பிரமணியன். நமக்கே தெரியும். இதெல்லாம் பாருங்க நமக்கே தெரிந்த கருத்துக்கள் தான் இருக்கு. எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படிங்கிற சிறப்பு பட்டம் இவரு வழங்கினாரு. மண்ணுரிமைக்கும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் தான் யாரு?
நம்ம பாரதியார். இவர் பாடிய நூல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி, இந்த நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே அப்படின்னு பாடியிருக்காரு. அதெல்லாம் நமக்கு எளிமையா தெரிந்த கருத்துக்கள் தான். 6ஆம் வகுப்புல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. நம்ம அதெல்லாம் நம்ம பாரதியார் பாடியிருப்பாரு. பாடல்கள் வரிகள் நமக்கு இருக்குது. இந்தியா விஜயா முதலான இதழ்கள்லாம் நடத்தியவர். இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ்களை நடத்தியவர் யாரு? பாரதியார். இவர் பாருங்க, உரைநடை நூல்கள், பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள்னு பார்த்தோம்னா சந்திரிகையின் கதை, தராசு. உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரிகையின் கதை, தராசு. இவருக்கு வேறு பெயர்கள் பாருங்க, பாரதிதாசன் சொல்றது சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்லாம் பாரதியை பாராட்டுறது யாருன்னா பாரதிதாசன். இதெல்லாம் 6ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே இருக்குது. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்றவரு பாரதியார். காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்றவரும் பாரதியார் தான். இந்த வரிகளை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்பாங்க, யார் கூறியது, யாருடைய கவிதை வரிகள் அப்படின்னு கேட்கலாம். காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்று அழைக்கப்படும் வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யாரு? பாரதியார் தான். ஆங்கிலத்துல ப்ரோஸ் பொயட்ரி. நீடுதியில் நிக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யாரு? பாரதியார். பாட்டுக்கொரு புலவன், பாட்டுக்கொரு புலவன் அழைக்கப்பட்டவரும் பாரதியார் தான். பாஞ்சாலி சபதம் இது வியாச பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது. பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதினாரு. எதை தழுவி எழுதப்பட்டதுன்னா வியாசரோட பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது. வியாசர் எழுதிய பாரதத்தை தழுவி இவரு அதுல ஒரு பகுதி தானே பாஞ்சாலி சபதம், அதை எழுதியது பாரதியார். இது 2 பாகங்கள் தான். பாஞ்சாலி சபதத்துல எத்தனை பாகங்கள் இருக்கு? 2 பாகங்கள் தான். சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலெறிதல் சருக்கம், சபத சருக்கம் என்னும் 5 சருக்கங்களும் 412 பாடல்களையும் கொண்ட குறுங்காப்பியம் தான் இந்த பாஞ்சாலி சபதம். அப்போ பாஞ்சாலி சபதத்துல எத்தனை சருக்கங்கள் இருக்கு? 5 சருக்கங்கள் இருக்கு. 412 பாடல்களை கொண்டு இருக்கு. பாட்டுக்கொரு புலவன், நீடுதியில் நிக்க பாடி வந்த நீலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி அப்படின்லாம் புகழப்பெறாரு. இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு ஞாபகம் வந்துடும். இவர் ஆசிரியரா இருந்த இதழ் எதுன்னா சுதேசமித்திரனும் இந்தியாவும். ஆசிரியரா முதல்ல ஆசிரியரா இருந்த இதழ் சுதேசமித்திரன் இந்தியா. அப்புறம் இந்தியா இதழ இவரே என்ன செஞ்சாரு? இந்தியா விஜயா இதழ்களை நடத்தினாரு. ஆசிரியரா இருந்து அதே இதழ்ல இவரே நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாவதில்லை அப்படின்னு சொல்றவரு பாரதிதாசன். தொண்டு செய்வோன், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்றவர் யாரு? பாரதிதாசன். இவரோட புகழ்மிக்க தொடர்கள் பாருங்க. 1 பரம்பொருள் நாமதன் மக்கள், பரம்பொருள் நாமதனோட மக்கள், தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும், கவிதை எழுதுபவன் கவியென்று, கவிதையே வாழ்க்கையாக, வாழ்க்கையே கவிதையாக செய்தோன் அவனே கவி அப்படின்னு சொல்றவர் பாரதி. கவிதை எழுதுவாலாம் கவிஞனா ஆயிட முடியாது, சரிங்களா? கவிதையே வாழ்க்கையாகவும் வாழ்க்கையே கவிதையாகவும் இருப்பான் தான் கவி அப்படின்னு சொல்றவரு பாரதியார். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, உடையோன் ஆசை கடலின் அமுதமடா, அற்புதத்தின் தேசமடா, பெண்மைதான் தெய்வீகமாம் காட்சியடா அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். மாதர் தம்மை எழுவி செய்யும் மடமையை கொளுத்துவோம், சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வ ஜாதி படைக்கவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள். சாப்பாடு செய்ய மட்டும் அவங்க இல்ல, படைக்கவும் ஜாதி படைக்கவும் உரியவர்கள் தான், தகுதி படைத்தவர்கள் தான் பெண்கள் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு பெருமையை கொடுத்தவர் இவர் தான். வஉசி உயிரினுவது கேட்ட பாடல் எது? என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். பாரதியோட பாடல் தான். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற பாடலை கேட்டுதான் உயிர் விடுறார். பால்பட்டு நின்ற தாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ அப்படின்னு பாடியவரும் பாரதியார். மகாத்மாவை
பாரதம் தேசம் காக்க வந்தவர்னு பாடியவர் யாரு? பாரதியார். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை அப்படின்னு பாடியவர் பாரதியார். வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி அந்த வரிகள். தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கமரர் சிறப்பு கண்டார், எல்லாமே பாரதியோட வரிகள் தான். மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லாருமே நாட்டு மன்னர்கள் தான், எல்லாருக்கும் ஒரே மதிப்பு தான் அப்படின்னு சொல்லி பாடியவரும் பாரதியார். தேவ குலத்தவன் என்றே சில பேர் உரைப்பார் என்கிறார் கண்ணனை பாரதி. தேவ குலத்தார்னு சொல்றவர் யாரு? சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றவரும் பாரதி. பொது உடைமை என்ற தொடரை முதலில் ஆட்சி கொண்டு வந்தவர் பாரதியார். பொது உடைமை அப்படிங்கிற சொல்ல முதல்ல கொண்டு வந்தவர் யாரு? பாரதியார். நாங்கள் 30 கோடி ஜனங்களும் நாய்களோ பன்றி செய்களோ அப்படின்னு பாடியவர். வீர உணர்ச்சி கொண்டு பாடுவார். அழுது கொண்டிருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ அப்படின்னு பாடியவரும் பாரதியார். அருமையான உள்ள காட்சிகளை எளிமை கொண்ட நடையிலே எழுதுவதுதான் நல்ல கவிதை. நம்ம உள்ளத்துல எழுகின்ற காட்சிகளை வீர உணர்ச்சியோட எளிமையா எழுதுறது தான் கவிதை அப்படின்னு சொல்றவர் பாரதியார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்னு சொல்றவர் பாரதியார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் ரொம்ப முக்கியம். நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நீள திரைக்கடல் ஓரத்திலே அப்படிங்கிற பாடல் வரிகள். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும். பெண்கள் அதான் ஒரு பெண் படிச்சா அந்த சமுதாயமே பயன்பெறும். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் உலகமே பேதமை அச்சிடும் சொல்றவர் பாரதியார். கண்ணிரண்டும் விற்றும் சித்திரம் வாங்கிடில் கைக்குட்டி சிரியாரோ. கண்ணிரண்ட வித்து சித்திரம் வாங்கினா கைக்குட்டி சிரிக்க மாட்டாங்களா? பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம், ஜாதி கொடுமைகள் வேண்டாம், அன்புதனில் செலுத்திடும் வையம் என்றவர். தாயின் வயிற்றோல் பிறந்தோர் தம்முட் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ. தாயின் வயிற்றுல பிறந்தவங்க சண்டை போட்டாலும் அவங்க சகோதரர்கள் தான். சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்றும். ஆரமுது நுதர் காசை கொண்டார் கல்லில் அறிவை செலுத்துவரோ. எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்த்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமோ. பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். யாருக்கும் நாங்க அடிமை செய்ய மாட்டோம். வரிகளை படிச்சாவே நமக்கு எளிமையா புரியுது. விளக்கம் அதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் காத்திருப்போம். கட்டுப்பாடுன்னு பொறுத்திருப்போம், காலம் கண்டிப்பா என்ன செய்யும்? மாறும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையா இருக்கணும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. பகைவனுக்கு கூட நம்ம என்ன செய்யணும்? அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நெஞ்சுக்கு சொல்றாரு. பெண்மைதான் தெய்வீகம் பெரும் காட்சியடா, உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் பாரதியார். உள்ளத்தில் உண்மையொலி உண்டாச்சுன்னா நம்ம வாக்குன்னா என்னது? பேசுறதுல ஒரு உண்மை இருக்கும். மனதில் உறுதி வேண்டும். பாடல் அருமையா இருக்கும். நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. ஆசை தரும் கோடி அதிசயங்கள் கண்டதிலே ஓசை தரும் இன்பம் ஓமையிலே இன்பமடா. இதெல்லாம் என்னம்மா பாடல் வரிகளை கொடுத்துட்டு யாருன்னு கேட்கும்போது இத்தனை பாடல்களையும் இத்தனை வரிகளையும் சொன்னவர் யாருன்னா பாரதியார் தான். இதுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. அதனால நம்ம எல்லாமே பிடிச்சுதான் படிச்சுட்டோம்னா நமக்கு ஞாபகம் வரும். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்னு சொல்றவர் பாரதியார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் குழந்தை எனத்தக்கவர் பாரதியார். இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக பாடிய பாடல் வரிகள் தான் அதிகமா இருக்கும். பெண்களுக்காகவும் சுதந்திர சுதந்திரம் வாங்குவதற்காகவும் பாடிய பாடல் வரிகள் தான் என்னது அதிகமா இருக்கும். பாரதி குறித்து பிறர். பாரதியை பற்றி மற்ற அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பார்க்கலாம். இவரை பத்திரமாக போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் காந்தி.
தேசிய கவிஞர்களுக்கிடையே திலகம் அப்படின்னு சொல்றவர் வினோபா. இந்திய தத்துவங்களை அனுபவத்தால் உணர்ந்த அதிமேதை அப்படின்னு சொல்றவர் யாரு? அதிமேதை அப்படின்னு சொல்றவர் அரவிந்தர். இவர் திருவவதாரம் செய்தது தமிழர்களின் பாக்கியம் அப்படின்னு சொல்றவரு ராஜாஜி. பாரதி மாபெரும் மக்கள் கவிஞர்னு சொல்றவர் அண்ணா. பாரதி தாகூரையும் விட உயர்ந்து நிற்கிறார் திருவிக்கா. தாகூரை விட உயர்ந்து நிற்கிறார். பாரதிக்கு நிகர் பாரதியே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதிக்கு நிகர் பாரதியே யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதியை உலக மகாகவி என உணர்த்திய முதல் எழுத்தாளர் யாரு? வாரா. எட்டயபுரத்தில் பாரதிக்கு நினைவு மண்டபம் எழுப்பியவர் யாரு? கல்கி. நினைவு மண்டபம் எழுப்பியவர் யாருன்னா கல்கி. எட்டயபுரத்தில் பாரதிக்கு பெருவிழா எடுத்த நடிகர்கள் சிவாஜி, ஜெமினி. பாரதியின் பாடல் உரிமையை வாங்கியவர் ஏவிஎம். பாரதியோட பாடல்கள் எல்லாம் பாடுறதுக்காக உரிமையை வாங்கியவர் யாரு? ஏவிஎம். பாருங்க, அதிகமா இந்த பழைய திரைப்படங்கள்லாம் அதிகமா பாரதியோட பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். பாரதி பாக்களை தேச உடைமையாக்கியவர் ஓமாந்தூர் பி. ராமசாமி செட்டியார். தற்போதைய பாரதி உருவத்தை வரைந்தவர் யாரு? ஆர்யா என்னும் பாஷ்யம். இதெல்லாம் முக்கியமா. தற்போதைய இப்ப இருக்கிற பாரதி படத்தை உருவத்தை வரைந்து கொடுத்தவர் யாருன்னா ஆர்யா என்னும் பாஷ்யம். யாரும் நம்ம நேரில் இப்ப திருவள்ளுவரும் அப்படிதான். திருவள்ளுவர் பாரதியார் இந்த படங்கள்லாம் வரைந்தவர்கள். பாரதி களஞ்சியம் ரா. பத்மநாபன். சென்னையில் 1949 பாரதியார் சங்கம் தொடங்கியவர் கல்கி. பாரதியார் சங்கம் அப்படின்னு தொடங்கியவர் யாருன்னா கல்கி. பாரதி தொண்டர் பரம்பரையை உருவாக்கியவர் சுப்பிரமணிய சிவா. பாரதி தொண்டர் பரம்பரை, பாரதியோட அப்படியே அவரோட கருத்துக்களை பரப்புறதற்கான ஒரு வம்சத்தை உருவாக்கியவர் சுப்பிரமணிய சிவா. பாரதி புதிய தமிழுக்கு போடப்பட்ட பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லவர் வைரமுத்து. புதிய தமிழுக்கு போடப்பட்ட பிள்ளையார் சுழிதான் பாரதியார். அடைமொழியெல்லாம் பொருந்தும் வகையான அற்புத கவிஞர் பாரதி. பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமென கொள்வார்களாக என்றவர் பரளிசு நெல்லையப்பர். அவரோட நூலை தமிழர்கள் வேதமென. அந்த பாடல்கள்லாம் படிச்சுட்டு தவறு செய்ய மாட்டாங்க. பாரதியோட பாடல்கள்லாம் அப்படியே வீரம் கலந்த உணர்வுகளோடு இருக்கும். அதெல்லாம் கேட்டோம்னா தவறு செய்ய யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. பட்டுக்கொரு புலவன் பாரதியடா அப்படின்னு சொன்னவரு கவிமணி. இவ்வளவு சிறப்பு பெற்ற கவிஞர்கள் தமிழுலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றியதில்லைன்னு சொல்லவர் வையாபுரி பிள்ளை. இவ்வளோ சிறந்த கவிஞர் இவ்வளோ தமிழுலகில் சில நூற்றாண்டுகளாகவே யாருமே தோன்றல. தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு சொன்னவர் பாவேந்தர். முக்கியம், தமிழால் பாரதி தகுதி பெறாரு, பாரதியால் தான் தமிழே தகுதி பெறுது அப்படின்னு சொல்றாரு. பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நிற்க பாடி வந்த நிலா காடும் கமழும் கற்பூர சொற்கோ திறம்பாட வந்த மறவன் அறம்பாட வந்த அறிஞன் அப்படின்லாம் பாராட்டியவர் யாரு? பாரதிதாசன். பாரதியின் கவிதை தொகுதியை ஸ்வதேச கீதங்கள் அப்படிங்கிற தலைப்புல வெளியிட்டவர் யாரு? வி. கிருஷ்ணசாமி ஐயர். இவரோட பாரதியோட கவிதை தொகுதினா அது பாடல்கள் எல்லாத்தையுமே ஸ்வதேச கீதங்கள் அப்படிங்கிற தலைப்புல வெளியிட்டவர் வி. கிருஷ்ணசாமி ஐயர். யானையால் தூக்கி வீசப்பட்ட பாரதியை காப்பாற்றியவர் நண்பர் குவளை கண்ணன். முக்கியம், யானையால தூக்கி வீசப்பட்டவர் தான் பாரதியார். அவரை காப்பாற்றியவர் யாரு? குவளை கண்ணன். பாரதியின் தேசபக்தி பாடல்களுக்கு மூல காரணம் பங்கிம் சந்திரனின் வந்தே மாதரம். அவர் பாடிய தேசபக்தி பாடல்களுக்கெல்லாம் மூல காரணம் வந்தே மாதரம் பாடல் தான். கவிதைக்கு புது கவிதை எழுதுவதற்கு மூல காரணம் வால்பிட்மனோட புள்ளி மீதல்கள். அரவிந்தர் தொடர்பால் வேதாந்த ஈடுபாடு தான் அவருக்கு ஏற்படும். அரவிந்தரோட கொண்ட ஃப்ரெண்ட்ஷிப்பால வேதாந்தத்தோட ஈடுபாடும் அவர் ஏற்பட்டது. மன்னர்களிடமும் மடங்களிலும் பண்டிதர்களிடமும் முடங்கியிருந்த தமிழை சிறைவீடு செய்தவர். எல்லாத்துக்கிட்டையும் மன்னர்கள், மடங்கள், பண்டிதர்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருந்த தமிழை இவர் வெளிக்கொணர்றாரு. கனகலிங்கத்துக்கு 1913 பூநூல் அணிவித்தார். கண்ணம்மா என் குழந்தை, ஊழி குத்து போன்ற பாடல்கள் உலக இலக்கியங்களில் இல்லை. இந்த பாடல்கள்லாம் இல்லை. தமிழில் சுயசரிதை பாடிய முதல் பாவலன் யாரு? நம்ம பாரதியார்.
பாரதியாரை முதலில் தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் பரளிசு நல்லையப்பர். பாரதியாரால் தம்பி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? பரளிசு நல்லையப்பர். இந்தியாவிலேயே முதலில் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதுதான். மேல்நிலை பள்ளியில தமிழாசிரியரா பணியாற்றிருக்காரு. பாரதியும் கம்பரையும் பட்டி தொட்டி எங்கும் பரவ செய்தவர் யாரு? ஜீவா. பாரதியும் கம்பரையும் பட்டி தொட்டி எல்லா இடங்கள்லயும் தெரிய செய்தவர் யாருன்னா ஜீவா. பரளிசு நல்லையப்புறம் பாரதியும் இலக்கிய இரட்டையார் அப்படின்னு சொல்லலாம். இலக்கிய இரட்டையார்னு யார சொல்லலாம்? தம்பின்னு அழைக்கப்பட்ட பாரதியாரால் தம்பின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? பரளிசு நல்லையப்பர். இவங்க 2 பேர்த்தையும் இலக்கிய இரட்டையார் அப்படின்னு சொல்லலாம். பாரியின் திருநாளை முதலில் கொண்டாடியவர் பரளிசு நல்லையப்பர். பாரியோட நாளை கொண்டாடியவர் யாருன்னா பரளிசு நல்லையப்பர். பாரதியின் புதுக்கவிதை காட்சிகள் அப்படிங்கிற பெயர்ல இருக்கு. முக்கியம், பாரதியோட புதுக்கவிதை காட்சிகள் அப்படிங்கிற பெயர்ல இடம்பெற்றிருக்கு. தமிழில் முதலாக புதுக்கவிதை எழுத முயற்சி செய்தவர் பாரதியார். பழைய ஆங்கில யாப்பு அமைதிகள் அடிமை தலைகள் என்றவர் வால்ட் விட்மன். வால்ட் விட்மனோட கவிதைகளோட புள்ளி நிழல்கள் தூண்டலாலதான் எழுதினாருன்னு பார்த்தோம். வால்ட் விட்மன் என்ற தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் யாரு? பாரதியார். தமிழ்ல, சரிங்களா? தமிழ்ல வால்ட் விட்மனோட கவிதைகளால தான் தூண்டப்பட்டாரு. ஆனா இவரே வால்ட் விட்மன் அப்படிங்கிற பெயர்ல வசன கவிதை எழுதியவர் யாருன்னா பாரதியார். பாரதியின் பாடல்கள் நாடெங்கும் பரவ காரணமானவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. புதிய ஆத்திச்சூடி பாரதியார் தான். பாரதியும் பட்டிக்காட்டானும் அப்படிங்கிற தலைப்புல எழுதியவர் யாரு? கவிமணி. பாரதியாரின் வரலாற்றை சுவையாக தந்தவர் வாரா. பாரதியின் வரலாற்றை விளக்கமாக எழுதியவர் பாரதி களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுபவர் பத்மநாபன். பாரதியாரை நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தவை தேசிய பாடல்கள். பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலை 2 வகையாக தமிழில் மொழிபெயர்த்தவர் யாரு? பாரதியார் தான். வந்தே மாதரம் பாடல் தான் தேசபக்தி பாடல்கள் பாடுவதற்கு தூண்டுதலா இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதையே 2 வகையா தமிழ்ல மொழிபெயர்த்த பெருமை யாருடையதுன்னா பாரதி தான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்பது நொண்டி சிந்தோட பாடல் தான். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளிலும் காப்போம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவர் பாட்டாகிய பள்ளுப்பாட்டு வகையில் பாடியதுதான் இந்த சுதந்திர பள்ளு. சிவாஜி தன் சேனைக்கு வீர உணர்ச்சி ஊட்டி கூறும் மொழிகளாக ஒரு பாடல் பாடியிருக்காரு. சிவாஜி தன் சேனைக்குன்னா உங்களுடைய படைகளுக்கு. ராமலிங்க சுவாமிகளின் மெட்டில் கோகலேயின் மீது பாடியுள்ளார். ராமலிங்க சுவாமிகளோட அவர் பாடிய மெட்டிலேயே பாரதி என்ன செய்யறாரு? கோகலே அவர் மீதும் பாடல் பாடியிருக்காரு. கோகலே. சிதம்பரம் பிள்ளை மேல் ஆங்கிலேயர் தொடுத்த வழக்கில் சாட்சி சொன்னவர் பாரதியார் தான். சிதம்பரம் பிள்ளை மேல. மகாத்மா காந்தியின் பெருமையை முதலில் உணர்ந்து போற்றிய கவிஞர் பாரதியார். மகாத்மா காந்தியோட பெருமையை, காந்தியை பாரத தேசத்தை வாழ்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொன்னவர பாரதியார். பாரத தேசத்தை வாழ்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லி காந்தியை பாராட்டியவர் யாரு? பாரதியார். குடுகுடு பிச்சைக்காரன் மெட்டிலும் பாடியுள்ளார். புதிய கோணங்கி என்ற தலைப்பில். அப்ப புதிய கோணங்கி யாருடையது? பாரதியார். முக்கியமா பிச்சைக்காரன், குடுகுடுப்புக்காரங்க. பாஞ்சாலி சபதத்தில் பாரத தாயின் துன்பத்திற்காக உருகி பாடுறாரு. நிவேதிதா விவேகானந்தரின் மாணவி, பாரதியின் குரு. நிவேதிதா அப்படிங்கிற பொண்ணு விவேகானந்தரோட மாணவி, பாரதியோட குரு நிவேதிதா தான். பாரதி ஈடுபட்ட வழிபாடு சக்தி வழிபாடு. பழைய மரபை ஒட்டி பாரதி பாடியன விநாயகர் நான்மணி மாலை, தசாங்கம். முக்கியம், விநாயகர் நான்மணி மாலை, தசாங்கம் என்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னா பாரதியார். காளியின் பயங்கர நடனத்தை காண்பது போன்ற பாட்டுதான் ஊழிக்கூத்து. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிறது பண்டார பாட்டு. பாஞ்சாலி சபதம் இயற்றுவதற்கு சிந்து விருத்தப்பாவை பயன்படுத்துறாரு. பாஞ்சாலி சபதத்தை சிந்து பாலையும் விருத்தப்பாவையும் பயன்படுத்தி பாடுறாரு. சரிங்களா? நொண்டி சிந்துக்கு தம் பாடல்களின் வாயிலாக புதுவாழ்வு கொடுத்தவர் பாரதியார். நொண்டி சிந்து என்ற பாடல்ல பாடியவர் யாருன்னா பாரதியார் தான்.
பாரதியார். தெருவில் ஊசி பாசி விற்கும் பெண்கள் பாடும் நடை மாயக்காரனம்மா கிருஷ்ணன் காரணம்மா அப்படின்னு சொல்லி பாடுறாரு. பாரதியின் பாடல்களில் கற்பனை களஞ்சியம் குயில் பாட்டு. பாரதியோட பாடல்ல கற்பனை களஞ்சியமா அமைந்திருக்கிறது இந்த குயில் பாட்டு. புதுச்சேரியில் மாஞ்சோலையில் இருந்த குயில் பற்றியது. இந்த குயில் பாட்டு எங்க புதுச்சேரியில இருக்கிற மாஞ்சோலையில இருந்த குயிலை பத்தி பாடியிருக்காரு. மதுரையிலிருந்து வெளிவந்த வேகபானு இதழில் தனிமை இரக்கம் பாரதியின் முதல் பாடல். தனிமை இரக்கம் அப்படிங்கிறது தான் பாரதியோட முதல் பாடல். எந்த இதழ்ல வெளிவந்ததுன்னா வேகபானு. முக்கியம், பாரதியினோட முதல் பாடல் எது? தனிமை இரக்கம். எந்த இதழ்ல வெளிவந்தது? வேகபானு. பாரதி முதலில் கார்ட்டூன் வரைந்த இதழ் இந்தியா. பாரதியார் என் வீர சிவாஜியே அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யாரு? சுப்பிரமணிய சிவா. சிவா நடத்திய இதழ்கள் ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி. சுப்பிரமணிய சிவா நடத்திய இதழ்கள். அண்ணா 6 மாத தண்டனை பெற காரணமான நூல் ஆரிய மாயை அப்படிங்கிற இதழ் தான் அண்ணா 6 மாதம் தண்டனை பெற காரணமாக இருந்த நூல். அண்ணா பொறுப்பேற்ற ஆங்கில வார ஏடு ஹோம்லேண்ட். எட்டயபுர சமஸ்தான புலவர்கள். பாரதிங்கிற பட்டத்தை அளித்தவர்கள் யாரு? எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் தான். எட்டயபுரம் தானே அவருடைய ஊரு. பாரதியின் புதுக்கவிதை முன்னோடி வாழ்விட்ட மண். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதி. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தேமதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இரவாத புது நூல்கள் தமிழில் இயற்ற வேண்டும். இதெல்லாமே இவரோட பாடல்கள் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒவ்வொரு பாடலும் நம்ம புத்தகத்துல இருந்துட்டேதான் இருக்கும். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானம். எல்லாரும் போர்க்குலம், எல்லாரும் போரினம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு. இதெல்லாம் நமக்கு எளிமையாவே தெரியும். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். அன்னச்சித்திரம் 1000 வைத்தல் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அன்னச்சித்திரம் 1000 வைக்கிறது புண்ணியமோ அது மாதிரி ஒரு ஏழைக்கு நம்ம எழுத்தறிவித்தா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர் பாரதி. உள்ளத்தில் உண்மையிலே உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். மனதில் உறுதி வேண்டும், காதல் போயின் சாதல். இந்த மாதிரி பாடல் வரிகளை, கவிதை வரிகளை எல்லாமே எழுதியவர் யாருன்னா நம்ம பாரதியார் தான். நம்ம இப்ப புதுக்கவிதையின் தந்தையான பாரதியாரை பற்றி தான் முழுமையா பார்த்தோம் இந்த வகுப்புல. அவரோட பாடல் வரிகள் தான் அதிகமா இருக்கு. நமக்கே தெரியும் நிறைய பாடல் வரிகள். நம்ம இது எளிமையானதுதான். நம்ம பள்ளி வகுப்புல இருந்தே படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு எளிமையாதான் இருக்கும். சரிங்களா? நிறைய இருக்குன்னு சொல்லி மலைக்காதீங்க. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு 2-3 முறை படிச்சீங்கன்னாவே அந்த வரிகளை பார்க்கும்போதே இது பாரதியாருன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தது புதுக்கவிதையின் தந்தையான பாரதியார். புதுக்கவிதைக்கு விளக்கமும் பாரதியாரோட கவிதை வரிகளையும் முழுமையா பார்த்தோம். அடுத்த வகுப்புல கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றி பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 9042030163 and web address www.futurevision.ias.com.